புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் சுமார் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட செயற்கை தடகள ஓடுபாதை வீரர்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாத நிலையில் போதிய பராமரிப்பின்றி வீணாகி வருகிறது. இது தொடர்பான கள தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், ஏன் இந்த ஓடுகள பாதை இன்னும் பயன்பாட்டிற்கு வரல? அதற்கான குறிப்பிட்ட காரணங்கள் என்ன இருக்கு? ஜெனிஃபர், புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் கட்டப்பட்டது. இங்கு தடகள வீரர்களுக்காக 400 மீட்டர் தடகளம் ஓடுதளம் அமைக்கப்பட்டது. அது சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் மத்திய அரசின் நிதியின் கீழ் இது உருவாக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய நிறுவனத்தினை கொண்டு இந்த தடகள மையம் துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கான பூமி பூஜையை பிரதமர் துவக்கி வைத்தார் காணொலி மூலம். இதுக்கான நிதி ஒதுக்கி பணிகள் கிட்டத்தட்ட நிறைவேறும் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. ஏன் இந்த பயன்பாட்டிற்கு வரவில்லை என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்கு விளையாட்டு சங்கத்தோட பொறுப்பாளர் பலவன் இருக்கார். அவருக்கு அப்ப ஏன் இது பயன்பாட்டுக்கு வரலையா? இது ஒரு கோஷ நிதி 7 கோடி ஒதுக்கப்பட்டது. இந்த 7 கோடி ஒதுக்கப்பட்டு பிரதமர் அடிக்கல் நாட்டி இதை தொடங்கி வச்சார். குறிப்பிட்ட ஓராண்டிலே இந்த பணிகள்லாம் முடிவடைந்து விளையாட்டு வீரர்கள் பயன்பாட்டுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்காமல் இருந்ததுனால விளையாட்டு வீரர்கள் இங்கே சர்வதேச தரத்திலுடைய பயிற்சிகளாக மேற்கொள்ள முடியாமல் பல்வேறு இடங்களில் பயிற்சிகள் பெற்று வருகின்றனர். இது ஏன் திறக்காம, வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு, ஏன் திறக்காம இருக்காங்க? இது ஏதோ அதிகாரிகளுடைய பணிப்போரா அரசியல்வாதிகளுடைய பணிப்போரா என்று தெரியவில்லை. இது போல விளையாட்டுத்துறையை இந்த அரசாங்கம் புதிய மாநில அரசாங்கம் எந்த காலத்திலையும் ஒரு போட்டாக ஏற்ப நினைத்தது கிடையாது. தொடர்ந்து அழிவுப்பால புதிய மாநிலத்தில் விளையாட்டு வீரர்களுடைய நிலை கடந்து கொண்டு வருகிறார்கள். இதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், இந்த ஓடுதளம். இந்த இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம் புதிய மாநிலத்திலே முதல் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு அரங்கம். ஓடுதல் இப்போ தயார் நிலையில் இருந்தும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா? இப்போ சரிவர முழுமையாக பராமரிப்பு பணி என்பதே கிடையாது. இப்பொழுது மேற்கொண்டு 2 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கப் போவதாக அறிவித்த உள்ள நிலையில் இப்பொழுது 2 நாட்களாக ஆட்கள் ஏதோ பராமரிப்பு பணி செய்வது போல ஒரு நடிப்பை நடித்து பணம் பெறுவதிலேயே இந்த அரசாங்கம் முழு குறிக்கோளாக உள்ளது. நிச்சயமாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்குது. மேலும் 2 கோடி ரூபாய் மத்திய அரசு வாங்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது விளையாட்டு வீரர்களுக்கு முழுமையாக பயன்பாட்டுக்கு வரல. இது விளையாட்டு வீரர்கள் மட்டும் பேசுவதற்கு அவங்கள்ட்ட கேட்போம். இது உங்களுக்கு என்ன பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? இது இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் இங்கே தான் ஓட்ட பந்தயம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இது சீரமைத்து தரேன்ட்டு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்குமே 3 வருஷமாக ஆயிடுத்துன்னு இது சீரமைத்தே தரல. இதனால் எங்களுக்கு நாங்கள் எங்களோட நேட்டிவ் லாஸ்பேட்டை, நாங்கள் லாஸ்பேட்டில் இருக்கிறப்ப எங்களுக்கு இதுதான் நல்லா பயன்படுத்தலாக இருந்தது. இந்த கிரவுண்டு தான். நிச்சயமாக விளையாட்டு வீரர்களுக்கு முழுமையான பயன்பாட்டிற்கு இந்த மைதானத்தை கொண்டு வர வேண்டும் தான் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது. ஜெனிஃபர், தகவல்களை அளித்ததற்கு நன்றி இளவமுதன்.